பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இப்ப புதுசாக பதவியேற்று இருக்கிற தாவேகா அரசு முதல்வர் ஜோசப் விஜய் அவருக்கோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஒரு 35 அமைச்சர்கள் அவரோட போட்டிருக்காங்க. அதில் காங்கிரஸுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க, விசிகாவுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க. எல்லாமே புதுமுகங்கள், எல்லாமே இளைஞர்கள், எல்லாம் ரத்தம். அவங்களுக்கு அரசியல்லாம் என்னென்ன ஓரளவு தெரியல அவங்களுக்கு. அதே மாதிரி நிர்வாகம்னா என்ன, எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. நிறைய அமைச்சர்களுக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி நாட்டை கொண்டு போக போகிறோம், இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் விஜயுடைய ஆட்சி போயிட்டு இருக்கு. ஆனால் விஜய் தெளிவாக இருக்காரு. அவர் கரெக்டாக இப்போ டெல்லிக்காக போயிட்டு இருந்தாரு, பிரதமரை சந்திச்சுட்டு வராரு, தமிழகத்துக்கு தேவையான நிதியை கேட்டிருக்காரு, அவங்க நிதியை கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டு வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் டெல்லிக்கு போன விஜய் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க, பிரதமரை சந்திச்சிருக்காங்க. இது மாதிரி தன்னுடைய டெல்லிக்கு 2வது தடவை போயிட்டு வராரு. தமிழகத்துக்கு என்னென்ன தேவையோ, மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்காக போய் இப்போ பேசி வந்திருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இருக்காங்க, புஷி ஆனந்த் இருக்காங்க, செங்கோட்டையன் இருக்காங்க. இது அரசியல பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவையில் ஒரு நல்ல முதிர்ச்சியான அமைச்சர், பலவும் தெரிஞ்ச அமைச்சர். நிர்வாகம்னா என்ன, எப்படி கொண்டு போகணும், இந்த அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்கள எப்படி நம்ம அவங்கள கையாளுறது, அவங்ககிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை வாங்கி மக்களுக்கு கொண்டு போறது, இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் தெரியல. இருக்கக்கூடிய எம்எல்ஏகளுக்கு ஒவ்வொருக்கும் தொகுதி நிதின்னு இருக்கு. அந்த நிதியை எப்படி வாங்குறது, அந்த நிதியை எப்படி செலவு பண்றது மக்களுக்காக. செலவுன்னா அவங்களுக்கு சொந்த செலவுக்கு இல்லை, அவங்களுடைய தொகுதியை மேம்படுத்துறதுக்கு அந்த நிதியை எப்படி வாங்கி எப்படி செலவு பண்றது அப்படிங்கிற அனுபவம் எம்எல்ஏக்களுக்கு யாருக்கும் தெரியல. தொகுதிக்கு போனா மக்களை எப்படி சந்திக்கிறது, அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய சிக்கலை எப்படி தீர்த்து வைக்கிறது, அந்த தொகுதிக்கு ஆய்வு செய்ய போகும்போது அங்க என்னென்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகளை எப்படி நம்ம நிவர்த்தி செய்ய போறோம், யார்கிட்ட சொன்னா அந்த காரியங்கள் நடக்கும், இதையெல்லாம் புதுசாக பதவியேற்று இருக்கிற அந்த எம்எல்ஏக்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலதான். உண்மைதான், அவங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அவங்க ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தவங்க, சாதாரண வசதி இல்லாத அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க. அதனால இப்ப அவங்க அமைச்சர் இருக்காங்க, அமைச்சருக்கு கீழே அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன பண்ணணும், மக்களுக்கு என்னென்ன திட்டத்தை கொண்டு போகலாம், போன ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தினாங்க, அதுல எவ்வளவு லஞ்ச லாவண்யம் ஓடிச்சு, எவ்வளவு மக்கள் மத்தியில ஒரு அவப்பெயர் வந்துச்சு, இப்படிப்பட்ட நெளிவு சுழிவுகள்லாம் கீழே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு தெரியும். ஏன்னா அந்த அதிகாரிகள் தான் அமைச்சருக்கு சொல்றது, இந்த மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வரலாம், இந்த திட்டத்தை கொண்டு போனா மக்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு இருக்கும், மக்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய திட்டமாக இருக்கும், இதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சர் பெருமக்களும் என்ன இப்ப நடந்துட்டு போன ஆட்சியில் என்ன நடந்துச்சு அதே நம்ம ஃபாலோ பண்ணாம இதை வித்தியாசமா நம்ம பண்ணணும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அவங்க அதிகாரிகளை கேட்கணும். கேட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை அதிகாரிகள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்வர்கிட்ட சொல்லி அதை நடைமுறைப்படுத்தணும். ஒரு நடைமுறைப்படுத்தணும்னா ஈஸியாக நடைமுறைப்படுத்த முடியாது, அதுக்கு கோடிக்கணக்கான நிதி தேவைப்படும். எவ்வளவு நிதி தேவை இருக்கும், ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு, மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன உதவிகள் தேவை இருக்கு, மத்திய அரசுல இருந்து என்னென்ன அதிகாரங்களை நம்ம பெற முடியும், இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகணும்னா எவ்வளவு நிதி தேவைப்படும், நம்ம கஜானால நிதி இல்லை, ஏற்கனவே போன அரசு எல்லாத்தையும் சொரண்டிட்டு போயிட்டாங்க, நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் ஜோசப் விஜய் முதல்வர் சொல்லியிருக்காரு, வெள்ளை அறிக்கை தயாராகிட்டு இருக்குங்கிறாங்க. அதனால இருக்க நிதியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது,
அந்த நிதியை வந்து மத்திய அரசை எப்படி கேட்கறது, இந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில அதிகாரிகள் இருக்காங்க, ஏன்னா போன ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட அமைச்சர்களுக்கு சில தவறான உதாரணங்கள் எடுத்து காமிச்சு, அதாவது ஒரு திட்டம் கொண்டு போனா இந்த திட்டத்தில் எவ்வளவு நிதி வாங்கலாம், அதில் எவ்வளவு நம்ம கமிஷன் அடிக்கலாம், எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும். இப்போ ஒரு 500 கோடி ஒரு திட்டத்துக்கு நிதி வாங்குறாங்கன்னா அதுல 300 கோடி இவங்க அடிச்சிருவாங்க. இந்த 200 கோடியை தான் திட்டத்துக்கு செயல்படுத்துவாங்க. அதுவும் தமிழகம் முழுக்க அது போய் சேருமானா சேராது. ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் சேரும், அவ்வளவுதான். மீதியெல்லாம் போய் சேராது. இந்த மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, எவ்வளவு பேருக்கு போச்சு? பாதி பேருக்கு தான் போச்சு, பாதி பேருக்கு போகல. அந்த பணம் வாங்காத 1000 ரூபாய் வாங்காத பெண்கள் தான் இன்னைக்கு அந்த திமுக வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. கேட்டா அது வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போங்க சொல்லி ஒரு இது சொன்னாங்க. அது மக்கள் மத்தியில வந்து குறிப்பா பெண்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த 1000 ரூபாய் வாங்காதவங்க எல்லாம் மாத்தி வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில நெளிவு சிரிவுகள்லாம் இருக்கு. ஆனா திராவிடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பலந்து கொட்ட போட்டவங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் என்ன செய்யுதுன்னு. அதாவது ஐஏஎஸ் அதிகாரி அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு திட்டம் கொண்டு வரும் போதும் வெளியே வந்து டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டர்ல வந்து 30-35% கமிஷன் வாங்கக்கூடிய சூழ்நிலை போன ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் தாவேக்கா ஆட்சியில வந்து நிச்சயமா இருக்காது, அதுக்கு இடம் இருக்காதுன்னு ஏற்கனவே முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அது தெரியாது, அது எப்படி பண்ணணும் எதுங்கிறது. அதனால அவங்க அரசுல இப்ப என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அதே மாதிரி எம்எல்ஏக்கள் அவ்வளவு பேரையும் வர வச்சு ஒரு 2 நாள் ஒரு கருத்தரங்கு அல்லது ஒரு முகாம் அல்லது ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுத்து என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி பண்ணணும், அமைச்சர்னா அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்கு கீழே அதிகாரிகள் எப்படி நம்ம வேலை வாங்குறது, அவங்ககிட்ட இருந்து எப்படி யோசனையை வாங்குறது, எது செஞ்சா சரியா இருக்கும், எது செய்யக்கூடாது. அதே மாதிரி எம்எல்ஏக்கள் சொன்ன அந்த தொகுதியில வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி வாங்கலாம், அந்த நிதியை எப்படி வாங்குறது, எப்படி செயல்படுத்துறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இதை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு வகுப்பு மாதிரி நடத்தணும். 2 நாள் ஒரு கருத்தரங்கு நடத்தலாம். அவரையும் வர வச்சு விஜய் வந்து இந்த மாதிரி செய்யணும், அப்படி செய்யணும், லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடாது, அதை கண்டிப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுலயும் சொல்லுவாரு, பணம் கொடுப்பாங்க, அதை செய்யுங்க, எது செய்யுங்க, கமிஷன் கொடுப்பாங்க, நமக்கு பணம் முக்கியம் இல்ல, மக்களுடைய அன்பு, மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும்னு தெளிவா சொல்லிடுவாரு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸான அமைச்சர்னா அமைச்சர் செங்கோட்டையன் தான். பல முறை அமைச்சராக இருந்திருக்காங்க, 9 முறை ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அரசியல்னா என்ன, அரசாங்கம் எப்படி நிர்வாகம் செய்யணும், நிர்வாக திறமை மிக்க ஒரு ஆற்றல் மிக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் அவர்கள். அவங்க அதுல அந்த கூட்டத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி என்னென்ன செய்யணுங்கிற சில நுணுக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவங்க சொல்லுவாங்க, புஷி ஆனந்த் இருக்காங்க, அவங்க இப்படி அனுபவம் வாய்ந்தவங்க, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி ஒரு தாவேக்கா அரசு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இப்ப 18ஆம் தேதி சட்டசபை கவர்னர் உரையோட தொடங்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சட்டசபை தொடங்கிட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 நாள் ஓடும். எதிர்கட்சிக்காரங்க தொலைத்தடுப்பாங்க கேள்விகளால. அமைச்சராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். இப்படி பல சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள் எல்லாம் என்னென்ன, எப்படி அதை நம்ம களையெடுக்கணும், எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கணும் அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் வர வர சந்திக்கிறதுக்கு அவங்க தாவேக்கா அரசு வந்து தயாரா இருக்கணும். அதே மாதிரி தாவேக்கா அரசு என்னென்ன நம்ம முடக்கலாமோ அவங்கள மடக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்துல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய உறுப்பினர்களா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் உதயநிதியா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களும் ஒரு பிளானோட பிளானோட தான் வருவாங்க. எதை கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாது, அவங்க வாயை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் தயாரா இருப்பாங்க. இவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு அவங்க பதில் சொல்றதுக்கும் தயாரா இருக்கணும். சில இதுக்கு முன்னாடி இருந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசக்கூடியது, என்னென்ன சட்டங்கள் போட்டிருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க,
அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி அவங்க பேசணும். இப்படி பல நடைமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் கொண்டு வரணும், சிறப்பாக சட்டசபையை கொண்டு வரணும். இன்னொன்று, இந்த ஆட்சியில் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம்னா, இப்போ கடந்த முறை அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், டிஎம்கே ஆட்சியாக இருக்கட்டும், ஆனால் பார்த்தீங்கன்னா சட்டசபை நிகழ்ச்சியை வந்து தொலைக்காட்சியில் காட்ட மாட்டாங்க. முக்கியமானதை மட்டும் காட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனால் தாவேக அரசை பொறுத்த அளவுக்கு சட்டசபையில் என்ன நடக்குதோ அதை அப்படி தெளிவாக அழகாக டிவிலையும் யூடியூப் சேனல்லையும் கண்டிப்பாக காட்டுறாங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா முன்னாடி யார் ஆண்டா நமக்கு என்ன, இவங்க ஆண்டான்னு அவங்க ஆண்டான்னு என்னமும் பண்ணிட்டு போகிறான், சட்டசபை சண்டை போட்டான்னு அடிச்சுக்கிட்டான்னு என்ன பேசினான்னு கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கடந்த முறை சட்டசபை நடக்கும்போது எல்லாருமே அதை வாட்ச் பண்றாங்க. முதல்வர் விஜய் பதவியேற்றிலிருந்து சட்டசபையில் எப்படி நடத்துறாங்க, யார் என்ன பேசுறா, என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எப்படி அவங்க ரிப்ளை பண்றாங்க, சட்டசபைனா எப்படி நடக்குது, சபாநாயகர் என்ன செய்வாரு அப்படிங்கிற ஒரு தெளிவை மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையிலே தாவேக அரசுக்கு உண்மையிலே சல்யூட் அடிக்கணும். ஏன்னா சட்டசபையில் என்ன நடக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து தாவேக அரசுக்கு ஒரு பிளஸ். ஆனா அதை மைனஸ் ஆகிறதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக பல வேலையில ஈடுபடும், பல பிரச்சனைகளை கலப்புவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணும். அந்த சமாளிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ இதையெல்லாம் அமைச்சர் பெருமக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்காக ஒரு வகுப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அது நடக்கும். அதுல கலந்துக்கிட்டு சட்டசபையில திமுகவை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.